ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, நம்ம உயிர்ன்றது ஒன்று பார்த்தோம், உடல்ன்றது ஒன்று பார்த்தோம், அதுக்கு மத்தியில் வந்து மனம் என்ற ஒன்று பார்த்தோம். இந்த உயிர் என்ற ஒன்றிலேருந்து தான் நம்மளுக்கு சுவாசம் என்ற ஒன்றும் இயக்கம் என்ற ஒன்றும் வருதுன்றது பார்த்தோம். இந்த உயிர் உடம்பினோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த உயிர் வந்து போகாது, இந்த உடல் அழியாதுன்றதை பார்த்தோம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் நடுமத்தியில் இருக்கிற கனெக்ஷன் வந்து 10ஆம் வாசல்ன்றதை பார்த்தோம். அந்த 10ஆம் வாசல் வழியாக தான் இந்த உணர்வை கொண்டு போய் அங்கே நிறுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். அங்கே நிறுத்தி அந்த சமாதியை அடைய போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். இது வரைக்கும் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சரி. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பயிற்சி முறையை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளவும் தெரிஞ்சுக்கின பிறகு தான் இந்த வாசியோகம் அப்படின்ற ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கணும். இது தெரியாமல் நம்ம வந்து பயிற்சிகளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறது கூடாது. சரியா? இப்போ முதல்ல நீங்கள் வந்து பயிற்சியினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த உணர்வு வந்து இந்த 10ஆம் வாசல் வழியாக அண்ணாண்ட பக்கம் இருக்கக்கூடிய இறைவனை போய் சேர போகிறோம். கரெக்டா? அப்போது நடுமத்தியில் இருக்கிற மனதை உடைக்கிறது தான் நம்முடைய முதல் வேலை. நம்முடைய முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் என்ற கதவை உடைக்கிறது தான் முதல் வேலை. அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த வாசியோகன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ முதல்ல நம்ம அந்த மனம் என்ற ஒன்றை வந்து ஜீரோ ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம பண்ணிட்ட பிறகு தான், கதவு உடஞ்ச பிறகு தான் நம்ம வந்து அந்த பக்கம் போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனம் என்ற ஒன்றை வந்து லகுவாக்கிறதுக்கான பயிற்சிகளை பண்ணணும். இப்போது நம்ம மனம் வந்து ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அடுத்த ஸ்டெப்பு போகாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு மனம் வந்து இயங்காது. அதாவது ஓ அப்படின்றது வந்து விட இம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அந்த அந்த எழுத்தை சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து மன நகராதுன்றத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள், இம் அப்படின்ட்டு அடுத்த யோசிச்சு பாருங்கள், ஏதோ வருதான்னு பாருங்கள். இம்முன்னு சொல்லினே அடுத்தது வருதா அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். இம் அப்போ இதுக்கு மேலே எனக்கு தாட்டே இல்லை. நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இம்முன்னு சொல்லும் போது உங்களுக்கு அடுத்த ஒரு தாட்டு வரல. சரியா? அப்போது இந்த ஓம் என்ற மந்திரம் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா மந்திரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சுக்லாம் வரதம், ஓம் ஓம் ஓம்னு ஆரம்பித்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ஓம் என்றதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஓமை ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்குங்க. அந்த ஆசனம் அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்.
இந்த கால் மேலே கால் போட்டுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஒரு கால் மேலே இன்னொரு காலை ஏன் போடுறாங்க அப்படின்றதுக்கு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஷேட்டிக் நர்வுன்னு சொல்லுவோம். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் கேட்டிங்கன்னா, இந்த தொடை பட்டக்ஸ்லேருந்து கால் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நரம்பு பேர் வந்து ஷேட்டிக் நர்வுன்னு பேர். அந்த ஷேட்டிக் நர்வு என்ன பண்ணுன்னா, நீங்கள் சாதாரணமாக உட்காந்துருந்தீங்கன்னா மரத்து போகும். ஆனால் இப்படி ஒரு ஆசனத்தை நீங்கள் வந்து ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு இது பண்ணி உட்காரும் பொழுது அந்த ஷேட்டிக் நர்வ் வந்து லூஸ் ஆகும். அப்போ அது கம்ப்ரெஷன் ஆகாது. அப்போ உங்களுக்கு மரத்து போகிறதுன்றது வந்து இருக்காது. அதனால தான் அந்த ஆசனத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு சேர்லேயே உட்கார முடியும், ஒரு குஷன் சேரில் கூட உட்காந்துக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து கூட ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்களை மூடி உங்களுடைய புருவ மத்தி, இந்த புருவ மத்தியை நோக்கி இந்த ஓம்ன்ற ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னா, ஓ அப்படின்றத வந்து நீட்டமாக சொல்லணும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இம்ன்றத வந்து நீட்டமாக சொல்லணும். ஓ அப்படின்றது வாய் திறந்து போகும், இம் அப்படின்னு சொல்கிறது வந்து வாயை மூடி வரும். இப்போ கண்களை நீங்கள் வந்து மூடி புருவ மத்தியை நோக்கி ஓ ஸோ அப்படி நீங்கள் போய் அந்த இம்மை கொண்டு போய் உங்களுடைய பிரெத்து முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினீங்கன்னா உங்கள் மைண்டு நிற்கிறத நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 10 to 15 minutes இதை வந்து ரொட்டீனாக பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் போயிடும். அப்போ உங்களுடைய மைண்டு வந்து 0 நோக்கி போகும். அந்த 10 minutes நீங்கள் பண்ணும்போதே உங்கள் மைண்டு நின்று அப்படியே ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு ஓமுக்கும் 2வது ஓமுக்கும் பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு காம்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை முதல் ஸ்டெப்பு இதை தான் நீங்கள் பண்ணணும். ஒரு 10 minutes 15 minutes நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓம் வந்து சொல்லி பழகணும். சரியா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நீங்கள் 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெடிடேஷனை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இரண்டாவது ஸ்டெப் வந்து மெடிடேஷன். மெடிடேஷனில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, புருவ மத்தி தியானம் பண்ண போகிறோம். புருவ மத்திய தியானம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்களுடைய உணர்வை வந்து இங்கே கொண்டு போய் நிறுத்துங்க. இந்த நெத்தி போட்டில் உங்களோட உணர்வை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய உணர்வு அப்படின்னா, இது இங்கே போய் இப்படி நின்றுச்சு அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் யூஸ்வலாக எப்படி தியானம் பண்ணுவீங்கன்னா இப்படி தியானம் பண்ணுவீங்க. இந்த உணர்வு வந்து இப்படி வெளிப்பக்கமாக பார்த்துன்னு இருக்கும். எதிரில் இருக்கிற பொருளை நோக்கி தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. சரியா? இப்போ இந்த உணர்வை வந்து திருப்பி உள்நோக்கி பார்க்கணும். உள்நோக்கி உங்களை நோக்கி இப்படி பார்க்கணும். இதுதான் புருவ மத்திய தியானம். யூஸ்வலாக ஒரு விளக்கு வச்சு சொல்லி தருவாங்க. ஒரு விளக்கு வச்சுட்டு இதை பார்த்துக்கினே இருங்க, அப்புறம் கண்ணை மூடிக்கிங்க, அப்புறம் வந்து அந்த புருவ மத்தியில் இருக்கிற மாதிரி பாருங்கள், திருப்பி கண்ணை மூடுங்க, கண்ணை தரங்க அப்படின்னு காட்டுவாங்க. இது வந்து வெளிப்புறத்தில் இருக்கிறது. இது வெளிநோக்கி பார்க்கக்கூடிய தியானம். இதையே நீங்கள் உள்நோக்கி பார்க்க வேண்டும். எதை நோக்கி பார்க்கணுன்னா, இந்த 2 காதினுடைய நடுமத்தியில் இருக்கிற கோடும் இந்த உச்சியிலேருந்து இங்கே இருக்கிற ஒரு கோடை இன்டர்செக்ட் பண்ணுற உயிர் இருப்பதாக நம்ம வந்து முதல்ல கற்பனையாக நினைத்திருக்கின்ற அந்த இடத்த நோக்கி பார்க்கணும். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே இருக்கிற சின்ன நாக்கு இருக்கு இல்லையா, அண்ணாக்கு, அந்த அண்ணாக்குக்கு மேலே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த அண்ணாக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு மேலாக புருவ மத்தியில் நீங்கள் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு கற்பனையோட உங்களை உள்நோக்கி பாருங்கள். ஸோ இந்த உள்நோக்கி பார்க்குற தியானத்தை நீங்கள் தினமும் ஒரு 15 மினிட்ஸு பண்ணணும். நீங்கள் முதல்ல வந்து பண்ணது இந்த ஓம்ன்றதை சொன்னீங்க. இரண்டாவது பண்ணக்கூடியது வந்து இந்த 15 மினிட்ஸ் புருவ மத்திய தியானம் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் உள்ளே வந்து நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு காம்னஸ் க்ரியேட் ஆகும். முதல்ல அமைதி க்ரியேட் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும். கண்ணாமுன்னான்னு ஓடின்னு இருந்த எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒரு 0 ஸ்டேஜுக்கு போவீங்க. எண்ணங்கள் அற்ற நிலைக்கு ஒரு 0 ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டா நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை வந்து நம்ம இப்பயே எடுத்த உடனே சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து மனோ கற்பிதம் வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த மனோ கற்பிதம் வந்துச்சுன்னா அது இருக்கிற மாதிரியே காட்டும். சரியா? அதுக்குள்ளே நம்ம ஜோதி தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ண வேண்டியது வந்து இந்த ஜோதி தரிசனத்தை கிடைக்கிறதுக்கான வழியை செலவு பண்ணுறது தான் முக்கியம். எடுத்தவொடனே வாசி யோகம்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்து மூச்சை இழுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னுடுவாங்க. அப்படி பண்ணுறது இல்லை அது. சரியா? இப்போது உங்களுடைய மனம் என்பது எப்போ வந்து 0 ஆகுதோ அப்போ அந்த 10ஆம் வாசல் வந்து திறந்து கொள்ளும். திறந்துக்குச்சுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காற்றானது வந்து புஷ்ஷுன்னு அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகி கடகடன்னு வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இதே இந்த 10ஆம் வாசலுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து அந்த கதவை திறக்கிறீங்களோ திறந்த உடனே அந்த காற்றானது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகி சர்ன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தியானத்தை புருவ மத்தியில் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு அளவுக்கு எண்ணங்களை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த
நெஞ்சு கூடில் இருக்கிற காற்று. சரியா? நல்லா மூக்கில் உள்ள நல்லா இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? ஒரு 70% மைண்டு வந்து 0 ஆகிருக்குது. 70% மைண்டு வந்து 0 ஆகி 30% மைண்டு தான் இப்போ இருக்குது தியானம் பண்ணி. இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, மெல்லமாக இந்த காற்றை வந்து அப்படியே மேலே ஏற்றுறீங்க. காற்றை மெல்லமாக இந்த தொண்டையிலேருந்து அப்படியே அந்த காற்றை மெல்லமாக வந்து மேலே இருக்கிற அண்ணாக்கை நோக்கி மெல்லமாக வாயை மூடிக்கிட்டு அந்த அண்ணாக்கை நோக்கி அப்படியே புஷ் பண்ணுங்க இந்த காற்றை. அந்த புஷ் பண்ணிங்கன்னா அந்த காற்றானது வந்து மெல்லமாக அது மேலே ஏறும். அங்கே போய் அந்த அண்ணாக்கு இருக்கிற இடத்துல வந்து இப்போ மனம் அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களுக்கு ஹிட் ஆகி நின்றுடும். சரியா? அப்போ ஹிட் ஆகி நின்றுதுன்னா இன்னும் மனம் உங்களுக்கு 0 ஆகலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா, திருப்பி வந்து இந்த காற்றை அப்படியே ஸ்லோவாக வந்து கீழே ஏற்றணுன்ட்டு திருப்பி மெல்லமாக எடுத்துகிட்டு போய் இடிக்கணும் அந்த அண்ணாக்கில். இந்த மாதிரி அந்த காற்றோடவே உங்கள் உணர்வு போயிட்டு வரணும். இந்த காற்றை வந்து மெல்லமாக இந்த உணர்வோடு எடுத்துகிட்டு போய் அந்த அண்ணாக்கில் போய் டச் பண்ணிக்கிட்டே வரணும். திருப்பி இறங்கணும், திருப்பி டச் பண்ணணும், திருப்பி இறங்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அற்ற நிலைக்கு போகும்போது என்ன காற்று வந்து சிக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். 10ஆம் வாசலில் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சத்தத்தோட காற்று மேலே ஏற ஆரம்பிக்கிறது தெரியும். ஒரு சங்கு ஓசை இருக்கிற மாதிரி அந்த ஓசையோட மேலே ஏறும். சரியா? இதுக்கு பேர் வந்து என்னென்னா தாரை சத்தம்னு சொல்லுவோம். சங்கி 2, தாரை 1, சன்னல் பின்னலாய், மங்கி மாலுதே, மானுட உலகம், சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லோரே, கொங்கை பங்கை மங்கையரோடு கூடி வாழலாகுமே. இது வந்து சிவவாக்கியருடைய பாட்டு. சங்கி 2 அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மூக்கில் இருக்கிற ஓட்டையும் இந்த ஒரு பக்கத்தில் மூக்கில் இருக்கிற ஓட்டை பேர் தான் சங்கி 2. இந்த 2 ஓட்டை, இந்த 2 ஓட்டையில் நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் நேரமும் இந்த பக்கம் கொஞ்சம் நேரமும் சுவாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது பேர் இடகலைன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அது பேர் என்னது, இது வந்து சூரியகலை, இது சந்திரகலைன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த 2 கலையும் தாண்டி ஒரு நடு மத்தியில் இருக்கிறதுக்கு பேர் நடுநாடின்னு சொல்லுவோம். சரியா? இது 2 சேர்ந்து தான் அங்கே மேலே ஏறப்போகுது. இது சந்திரகலைன்னு சொல்லக்கூடிய காற்றும் சூரியகலைன்னு சொல்லக்கூடிய காற்றும் 2 தான் மேலே ஏறப்போகுது. 2 ஒன்று. அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படிலாம் பெருசாக ரொம்ப போய் காம்ப்ளிகேட் பண்ணி அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த 2 மூக்கு வழியாக உள்ளே போகிற காற்று இது அப்படியே மேலே வந்து இந்த மூக்கு வழியாக வர்றதுக்கு பதிலாக அந்த 10ஆம் வாசல் வழியாக மேலே போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அது எப்போ போகும்னா, இந்த மனம் என்ற கதவு திறந்தால்தான் போகும், இல்லைன்னா போகாது. ஸோ நீங்கள் வந்து வேகமாக அதை வந்து புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல பயங்கரமான உஷ்ணம் ஏற்பட ஆரம்பிச்சு, உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் காற்றில் வயிற்றில் வந்து காற்று போய் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த புருவ மத்திய தியானத்தை பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மைண்டு 0 ஆகும்போது மெல்லமாக காற்று ஏற்ற ஆரம்பிங்க. அப்போ மெல்லமாக காற்று ஏற்றி இறக்கின்றதை காற்றை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே ஏற்றுனீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே என்ன ஆகும்னா, இந்த காற்று ஸ்லோவாகி மெலிசாகி மெல்லமாக மேலே ஏறுறது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். பட்டு இதெல்லாமே கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒரே நாளில் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆகிட முடியாது.
நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த முள்ளமாக ஏற்றி பழகணும். இந்த ஏற்றி பழகும் போது என்ன ஆகும்னா உங்கள் காற்றானது மெல்லமாக மேலே ஏறுறது தெரியும். அப்போது காற்று மேலே ஏறுதா கூட வேற என்ன ஏறுது சொல்லுங்கள் பார்க்கலாம். உணர்வும் வெரி குட். இதை தான் வந்து மற்றவங்களாம் கோட்டை விட்டுருவாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா காற்று ஏறுது நின்று இருப்பாங்க. காற்று கூடவே எது ஏறுது? உங்கள் உணர்வு ஏறுது. அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காற்று கூடவே உணர்வு ஏறுதுன்னா அந்த உணர்வு எங்கே போகுது? இப்போ 10ஆம் மாதத்தை தாண்டி உங்களுடைய இறை ரகசியம் இருக்கின்ற வெட்ட வெளியை நோக்கி போகுது. சரியா? அப்போ உங்கள் உணர்வு அந்த வெட்ட வெளியிலேயே அடுத்தது நிறுத்தி பழகிறதுன்றது அடுத்த விஷயம். இப்போ ஏற்றி பழகிறோம், அதுக்கப்புறம் நிறுத்தி பழகிறோம். இப்போ காற்று மேலே ஏறி போன உடனே அங்கே வந்து வெட்ட வெளியில் நிறுத்தி பழகிறோம். அப்போ அங்கேயே நின்று இந்த உணர்வானது என்ன ஆகும்? கரைந்து போய் மறுபடி ரிட்டர்ன் வராது. அப்போ தான் சமாதி வாய்க்கும். அது வரைக்கும் உங்களுக்கு காற்றானது மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். முழுமையாக எப்போ வந்து அந்த வெட்ட வெளியிலேயே கலந்து போகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து சாத்தியமாகும். சரியா? ஸோ இந்த ஓம்னு சொல்கிறது ஒரு 15 நிமிஷம், புருவ மத்திய தியானத்தில் ஒரு 15 நிமிஷம், மெல்லமாக காற்று ஏற்றுறதுல ஒரு 15 நிமிஷம், இந்த 3/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து செய்ய ஆரம்பிங்க. இது மட்டும் போதும். இதை மெல்ல 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 நீங்கள் கற்றுக்கிட்ட வர வரைக்கும் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் இதையே ஓட்டுங்க. அப்புறம் உங்களுக்காகவே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். எப்போ மனம் அடங்கிடுச்சோ அது எல்லாமே உங்களுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ வந்து என்னென்னலாம் நம்ம வந்து வாசி யோக முறை செய்யும் போது செய்யணும், செய்யக்கூடாது, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வாசி யோகம் பண்ணுறது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதில் தான் செய்யணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் உங்களுடைய பயிற்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க. சரியா? இது நாம் செய்ய போகிறது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற விஷயம், நமக்கு வெளியே இருக்கிற விஷயம் இல்லை. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் வந்து உலகில் மக்கள் வந்து பேர் வச்சுக்கிட்டோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாரும் எந்திரிக்காத நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே ஒழிய அந்த காற்று அந்த இதெல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறதில்லைன்றதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாசியோகம் பண்ணும்போது நம்ம ஸ்டமக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த யோகத்தை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த நெஞ்சு தொண்டையிலேருந்து மெல்லமாக இந்த காற்றை மேலே ஏற்ற போகிறீங்க. இந்த காற்றை மேலே ஏற்றும் போது என்ன ஆகுனா இந்த வயிறு சுருங்கும். இந்த வயிறு சுருங்கினா வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? அமிலம் இருக்குது. அமிலமும் கூட சேர்ந்து மேலே ஏறி நம்மளை கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்கிடும், நெஞ்சில் எரிச்சல் உண்டாக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பண்ணிங்கன்னா எம்டி ஸ்டமக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அமிலம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். சாயந்தரத்தில் பண்ண வேண்டியவங்க வந்து ஒரு 5 மணி வாக்கில் எம்டியாக இருக்கிற வயிற்றில் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மதியானம் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மணிக்கு வயிறு காலி ஆகிடும். அப்போ நீங்கள் பண்ணாக்கா அது இதுவாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து நடுமத்தியில் நொறுக்கு போடாமல் இருந்தால், அப்புறம் 4 மணிக்கு ஒரு டீ காஃபி ஒரு பிஸ்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு நான் செய்வேன் அப்படின்னீங்கன்னா அது செட் ஆகாது. சரியா? அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அது மாதிரி காரமான உணவுகள் எடுக்கும் போது செய்யாதீங்க. இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்றதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க,
நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, அதை பற்றி இதில் கவலை இல்லை. அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து காலையில் தான் செய்ய போகிறீங்க. ஸோ காலையில் செய்யும் போது எப்படி இருந்தாலும் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் தான் இருக்க போகிறீங்க. மத்தியானத்துக்கு தான் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறீங்க. அது அடுத்த நாள் காலைக்குள்ளே ஜீரணமாயிடும். சரியா? அதனால் உங்களுக்கு அந்த அசிடிட்டி தொந்தரவு வராது. இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர், கறி மீனுக்கு சம்பந்தம் இல்லாதவர். நன்றாக புரிஞ்சுங்க. உங்கள் உணவுக்கும் அந்த இறைநிலைக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம். சரியா? சித்தர்கள் வந்து இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? சித்தர்களே பிரியாணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் மதங்களுக்கு உட்பட்டது. இது வந்து ஆதாயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். இது நீ வெஜிடேரியனாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே நம்ம பதிவில் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். நம்ம எப்படி வந்து கடைசியில் வெஜிடேரியனாக மாறுறோம். வெஜிடேரியனாக மாறல, நீங்கள் சுத்தமாக திரவ உணவுக்கு மாறிடுவீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு குழந்தை திரவ உணவுலேருந்து திட உணவுக்கு வருதோ அதே மாதிரி திட உணவுலேருந்து நீங்கள் திரவ உணவுக்கு மாறிடுவீங்க போக 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 போக. இவ்வளோ தானே விஷயம். வழி இதில் வந்து நீங்கள் எடுத்தவொடனே வெஜிடேரியனாக இருக்கணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. ஸோ உங்களுடைய இந்த விஷயங்களை மெயினாக வந்து கடைபிடிச்சிக்கங்க. அது மாதிரி வந்து நேராக உட்காந்து பழகிறத பாருங்கள். ஏன் அப்படி நேராக உட்காரணுன்னா இந்த நெஞ்சு எரிச்சல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் படுத்துக்கிட்டு காற்றை மேலே ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகுன்னா, இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் போது இங்கே ஆசிட் இருக்குது வயிற்றில். நீ வந்து வயிறு அப்படி அமுக்குனா புஷ்ஷுன்னு வந்துடும். ஆசிட் தொண்டைக்கு வந்துடும். சரியா? அப்போ உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் எல்லா பிரச்சனையும் வரும். அதனால நீங்கள் யோகம் பண்ணும் போது கம்பல்சரியாக நீங்கள் உட்கார்ந்த நிலையில் பண்ணணும். இதுதான் அதனுடைய தாற்பயம். இல்லைன்னா இந்த வயிற்றுலேருந்து அமிலம் வந்து புக்குன்னு மேலே வந்து உங்களை உயிரெடுக்கும். சரியா? இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. சரியா? அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து என்னென்னா, உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 வத்தி ஏற்றி வச்சுக்கலாம். ஒரு வத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ ஏற்றி வச்சுக்கலாம். அதை ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட் அரோமா இருக்கும். அந்த அரோமா உங்களுக்கு வந்து மைண்டை கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை வந்து மைல்டாக பாட்டு கேட்கலாம். அதையும் கொஞ்ச நாளுக்கு நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா வந்து தியானத்தினுடைய வலு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மவுண்ட் ரோடில் உட்காந்து தியானம் பண்ணாலும் பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்கேயும் அமைதி இருக்குது. அந்த அமைதியை நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் செட்டாக வரும். காட்டுக்கு ஓடிடுறது இல்லை. காட்டுக்கு ஓடி அப்படியே அமைதியாக ஒரு இருக்கிற இடத்துலலாம் அங்கே போயிட்டேன்னா எந்த நேரத்தில் புலி வருமோ எந்த நேரத்தில் யானை வருமோன்னு தான் ஒரு தியானம் வராது. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு குடிமானம் வரைக்கும் வந்து ஒரு இருட்டு ரூமில் நீங்கள் வந்து தியானம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெளிச்சமான ரூம்லேயே பண்ணுங்க. ரொம்ப அது அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது கொஞ்சம் சில ரீசன் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெளிச்சமான ரூம், அட்லீஸ்ட் ஒரு நைட் லேம்பாச்சும் எரியிற மாதிரி ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் நீங்கள் வந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க. சரியா? அப்புறம் இந்த தியானத்துக்கான விஷயம் வந்து நீங்கள் குளிக்கணும், நெத்தியில் பட்டை போட்டுக்கணும், அப்படி ஸ்தோத்திரம் சொல்லணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பல்ல வளர்க்கணுன்னா கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் பல்ல வளர்க்காமே கூட உட்காந்துக்கலாம். சரியா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ இது ஒன்று. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து எதுவும் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மனம் இயங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் வாசியை வந்து தப்பாக மனம் இயங்கும் போதே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா,
உங்கள் உடம்பு பயங்கரமாக உஷ்ணம் ஆகிறது தெரியும். அப்பயே நீங்கள் கட் பண்ணிடணும். உஷ்ணம் உங்கள் உடம்புல ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அதை நிப்பாட்டி மறுபடியும் மைண்டை ஜீரோ பண்ணுங்கள். அந்த மாதிரி உஷ்ணம் இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அருகம்புல் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அருகம்புல் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும். கஷாயம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்பூனு அருகம்புல் பவுடரை 1 டம்ளர் தண்ணியில் வந்து போட்டு கலந்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த அரை கிளாஸ் ஆற வரைக்கும் வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிடணும். அதை குடிச்சிங்கன்னா தான் உங்கள் உடம்புக்கு எஃபெக்ட் வந்து சில்னஸ் கொடுக்கும் உடம்ப. அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். ஸோ அதுக்கு தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டிருப்பாங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் என்பதே என்னன்னா இந்த வாசி யோகத்தினுடைய சிம்பிள் தான் பிள்ளையார். தத்துவ விளக்கம் தான் அந்த பிள்ளையார். ஆனால் இவங்க வந்து அதையே கடவுளாக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அது வந்து இன்னொரு ட்ராக்கு. நம்முடைய ட்ராக்கில் இதுதான் வந்து விஷயம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய பயிற்சி இப்போது முதல் ஆரம்பிக்கிறது ஓம் என்ற இதில் ஆரம்பிக்கிறீங்க. 2வது நிலையில் வந்து புருவ மத்திய தியானத்தை பண்ணுறீங்க. 3வது நிலையில் மெல்லமாக உங்கள் காற்றை கவனிக்கிறீங்க. 4வது முகமாக மெல்லமாக காற்றை மேலே ஏற்றுறீங்க. ஏற்றும் போது தடைப்பட்டால் மறுபடியும் கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனித்து மேலேயும் கீழே ஏற்றுறத மெல்லமாக ஏற்றிக்கிட்டே இருக்கணும். உள்ளேயே ஏற்றிக்கிட்டு இருக்கணும். அது அப்போ மனம் தானாக ஜீரோவுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஜீரோவுக்கு போனோடனே மெல்லமாக காற்றை மேலே ஏற்றுனீங்கன்னா மேலே ஏறும். இந்த பயிற்சிகளை மட்டும் நீங்கள் பண்ணிக்கினே வரணும். இப்படி வரும்போது உங்களுடைய உணர்வானது வந்து 10ஆம் வாசல் வழியாக ஏறி உங்களுடைய இறைநிலைன்னு சொல்லக்கூடிய வெட்ட வெளியோடு போய் கலக்கும். அந்த வெட்ட வெளியெல்லாம் எப்படி இருக்கும், ஏது இருக்கும் அப்படின்றது எல்லாமே இப்போ எடுத்தவொடனே நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீ வேணும்னா நம்ம குரூப்பில் நம்முடைய யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம். வெட்ட வெளினா எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி தியான அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் வருது அப்படின்னா ஓகே, நம்ம ரைட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ வேறு ஏதாவது இப்போ இது இருந்தால் கேளுங்கப்பா. சந்தேகம் எதுனா கேளுங்க. ஐயா, 3 பயிற்சியும் தொடர்ந்து பண்ணணுங்களா, இல்லை ஒன்றா பயிற்சி முடிச்சுட்டு ஒன்று ட்ரை பண்ணலாங்க? அதான் ஒரே நாளில் 3/4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 செய்யணும், அடுத்தது 2nd செய்யணும், 3rd செய்யணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பயிற்சி. 3rd சொன்னீங்க இல்லையா? காத்த 10ஆம் வாசல் வழியா மேலே ஏற்றி நிறுத்தி அதுக்கப்புறம் விடணும். கரெக்டா? அவ்வளோதான். ஏற்றுறது வந்து பூரகம், நிறுத்துறது கும்பகம், விடுறது இல்லை. நீ அதெல்லாம் பேரெல்லாம் விட்டுருமா. அதெல்லாம் பழங்காலத்து பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு டெக்னிக் தெரிஞ்சால் போதும்ல. அப்போ நம்ம வந்து 10ஆம் வாசலியா? சரி, இப்போ நீங்கள் கும்பகம்ன்றீங்க. இதே இங்கிலீஷில் இருக்கான் வேற பேர் வச்சுருக்கான், ஹிந்திக்காரன் வேற பேர் வச்சுக்கிறான். நமக்கு எதுக்கு அதை பற்றி? அதெல்லாம் பழங்காலத்தில் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, காற்றுக்கு வந்து மெல்லமே மேலே ஏற்றுறீங்க. 10ஆம் வாசலை தாண்டி மேலே போகுது. போகிற வரைக்கும் மேலே ஏற்றியும் போய் மறுபடியும் இறக்குங்க, கீழே வந்துடும். திருப்பி மேலே ஏற்றிக்கினே இருங்க, திருப்பி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மேலே ஏறுது இல்லையா, அங்கே போய் கொஞ்ச நேரம் நிற்க முடியுமான்னு பாருங்கள். அந்த மாதிரி நிக்கும்போது ஒரு சில அனுபவம்லாம் வருது. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காதீங்க, வரட்டும். அந்த அனுபவம் கடந்து போகும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். நீங்களும் நானும் எதிர்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம 2 பேரும் வந்து என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து சந்தோஷமான விஷயம் பேசலாம், துக்கமான விஷயம் பேசலாம், சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். எல்லாமே எப்போ நடக்குன்னா நீங்களும் நானும் 2 பேர் தனித்தனியாக இருக்கும்போது தானே.
ம். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம்னா என்ன அனுபவம் இருக்கும்? ம். நீங்களும் நானும் ஒன்றாயிட்டோம் சார். ம். அப்போ 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 என்ன அனுபவம் இருக்கும்? சண்டை அனுபவம் இருக்குமா, சந்தோஷ அனுபவம் இருக்குமா, துக்க அனுபவம் இருக்குமா, என்ன அனுபவம் இருக்கும்? சரி. எதுவுமே இருக்காது. ம். ஸோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ம். வருதுன்னா சந்தோஷப்பட்டுக்கணும். சரி ரைட், அவ்வளோதான், அங்கேயே நிற்கக்கூடாது நம்ம. இதுல எதுல எனக்கு ஒரு குழப்ப கன்ஃபியூஷன் வருதுன்னா, ம் இப்ப நம்ம 10ஆம் வாசல் வழியா ஏத்துறதுன்றது ம் என்னன்னா, நம்ம எக்ஸ்ஹேல் பிரீத் தான் மேல ஏத்துவோம், கரெக்டா? சரி. ஏத்தி மேல நிறுத்தி ம். கீழே இறக்குவோம். ஆ அது இன்ஹேலா தான் மாறும். ஆனா நம்ம வெளியில அவுட் சைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது எப்படின்னா, மத்தவங்களாம் எப்படி சொல்றாங்கன்னா, இன்ஹேல் பண்ணி நிறுத்தி எக்ஸ்ஹேல் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லைப்பா, நீ ஏன் இன்ஹேல் எக்ஸேலை பற்றி யோசிக்கிற? இன்ஹேல் எக்ஸேல் தொண்டைக்கு கீழே நடக்க போகிற விஷயம். ம். தொண்டைக்கு வர விஷயத்துக்கு மேலே தானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா அதில் என்ன இன்ஹேலு எக்ஸேலு? ஆமா. தொண்டைக்கு மேல பண்றது எக்ஸ்ஹேல்ல தான் மேல ஏத்த. ஆமாம், நீ இப்போ நம்ம காற்றை நீ உள்ளே இருக்கிற காற்றை தானே மேலே ஏற்ற முடியும். ஆமா. அது எக்ஸேல்னு வச்சுக்காதீங்க. அதாவது இன்ஹேல் எக்ஸேல்ன்றது லங்குடைய ஃபங்க்ஷனு. ம். நாம் லங்குடைய ஃபங்க்ஷனை இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ம். நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல காற்று இருக்கிறத உபயோகப்படுத்திக்கிறோம். ம். நுரையீரலில் காற்று இருக்குதுப்பா, ம். அதை அமுக்குனா புஷ்ஷுன்னு மேலே வருதுப்பா, ஆமா. அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதான் இது எனக்கு, ஏன்னா இது எனக்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா நான் செய்யறேன். அது கரெக்டா என்னன்னு உங்ககிட்ட வெரிஃபை. அதான், நீங்கள் எதையுமே யோசிக்கவே வேணாம். நீங்கள் புஸ்தகம் அவன் இவன் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க. இதுதான் உண்மை, அவ்வளோதான். நீங்கள் காற்று நுரையீரலில் ஒரு பலூன் மாதிரி இருக்குது. அந்த பலூனை பிடிச்சி அமுக்குனாக்கா புஷ்ஷுன்னு காற்று வெளியில் ஓடியாருது. அந்த ஓடியார காற்றை நான் உள்நாக்க நோக்கி அடிக்கிறேன். அவ்வளவுதான். அந்த இடத்துல மனம் கம்மியாயிடுச்சுன்னா குஷ்ஷுன்னு மேலே ஏறிக்குது அது. ம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டா அதை நம்ம இன்ஹேல்னு ஏன் எடுத்துக்குவானே, எக்ஸேல்னு ஏன் எடுத்துக்குவானே? சரி, ஓகே, ஃபைன் ஃபைன். புரியுதுங்களா? ம், புரிஞ்சுச்சு. அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கங்க. இந்த 10ஆம் வாசலில் ஏறுகின்ற காற்று ஒரு தடவை நீங்கள் நெஞ்சுக்கூடை சுருக்கி மொத்த காற்றையும் மேலே ஏற்றுனீங்கன்னா குறைந்தபட்சம் 6 லிட்டர் காற்று அந்த 10ஆம் வாசலை தாண்டி மேலே ஏறிடும். அப்போது அந்த 6 லிட்டர் காற்றை மண்டைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள். இதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இது எங்கே இருக்குது சொல்லுங்கள், எங்கே இடம் இருக்குது அங்கே? அது எனக்கு தெரியல, ஆன்சர் தெரியல சொல்லுங்க. அதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே தண்டு வடம் மயிர்கால் இது வழியாலாம் வெளியில் போயிடும் காற்றுன்னுவாங்க. நீங்கள் தண்ணிக்குள்ளே உட்காந்துன்னு பண்ணால் கூட சரி, தண்ணியிலேருந்து எந்த பபுளும் வராது. நான் அந்த மூக்கு 2 வாட்டையும் அடைச்சி பார்த்து கூட ஊதி பார்த்துட்டேன், எங்கே போகுதுன்னு தெரியல. அதுதான். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பரம ரகசியம் என்னன்னா, நீங்கள் 10ஆம் வாசலுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் 10ஆம் வாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய உலகத்தோட தொடர்பில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லூஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 6 லிட்டரில் நான் 15 வருஷமாக 60,000 லிட்டரு, 1 லட்சம் லிட்டரு, 2 லட்சம் லிட்டருக்கு விட்டுருப்பேன். அப்போ அவ்வளோ காற்று எங்கே போச்சு? அது என்ன சொல்கிறாங்க சித்தர்கள்னா, அரங்கன் பட்டினம் போய் சேர்ந்ததேன்றாங்க. சரியா? அரங்கன் பட்டினம்ன்றது இறைநிலைன்ற வெட்ட வெளின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்குள்ளே போயிடுது. அது இந்த இந்த 9 ஓட்ட வழியாக வெளியே வர்றது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே வெளியில சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. இந்த 10ஆம் வாசலை திறக்காமல் எதுவுமே நடக்காதுன்றதை புரிஞ்சுக்க.
ஸோ நீங்கள் அமிர்தம் சுரக்குதுனாலும் அந்த 10ஆம் வாசல் வழியாக தான் சுரக்குதுன்னா அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த வெட்ட வெளியிலேருந்து தான் வரக்கூடிய அமிர்தம் இது, ஆகாய கங்கை அது. புரியுதா? பீனியல் கிளாண்டு அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போ உச்சின்னு சொன்னீங்கன்னா இந்த மண்டையோடைய உச்சி வந்து உச்சி கிடையாது, இது ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிடுங்க. இந்த அண்ணாக்கு உள்ளே இருக்கு இல்லையா சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வாசலுக்கு மேலே போயிட்டாலே உச்சி தான். 10ஆம் வாசல் தான் உச்சி உங்களுக்கு. அதை தாண்டிடுச்சுன்னா அது வந்து எல்லை இல்லாத இடம் அது. அதை வந்து நீங்கள் வந்து இந்த மண்டையில் ஓட்டை வந்துச்சு, இங்கே குழி வந்துச்சு, கபால மோட்சம் ஆகிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் மூட நம்பிக்கை. அதாவது நீ வானத்தை வந்து இப்படி மேலே கை காட்டாதீங்க. வானம் வந்து உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறது வானம் இல்லை, அது உலகியல். அந்த வானம்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்குன்னா அந்த 10ஆம் வாசலுக்குள்ளே இருக்குது, அங்கே தான் வானம் இருக்குது. அதை நோக்கி தான் நீங்கள் வணங்கணும், அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், அதை நோக்கி தான் எல்லாமே பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணை திறந்து வெளியில் பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துன்னு இருந்தோன்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. அது வெறும் பிம்பம் தான். அது உங்கள் 5 புலன்கள் காட்டுக்கிட்ட பிம்பம் அது. சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். இப்போ சொல்லுங்கம்மா. நான் வந்து ஒரு பிகினரு. இப்போ வந்து இப்போ காற்று வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறேன், அப்புறம் வந்து லங்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி காற்று வந்து எடுக்கிறச்சு இந்த தொண்டையிலேருந்து அது ஊத சொல்கிறேன், ஊதுங்க. ஆமாம், ஸ்லோவாக மேலே ஊதுங்க. மேல் நோக்கி மேலே இருக்கிற பேலட் இருக்கு இல்லையா, பேலட்டை நோக்கி ஊதுங்க, அவ்வளோதான். ஸோ அது ஏன்னா அங்கே போய் அங்கே ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் ஆனது எனக்கு வரலைங்க சார். ஸோ இப்போ அது எப்படி நான் வந்து அதை நீங்கள் ஸ்லோவாக பண்ண புரிய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அப்படி ஊதுங்க காதை. உங்கள் வாயை தாண்டி போனது தெரிஞ்சுதா காற்று? தெரியல. அப்படியே ஊதுனீங்க, இது வரைக்கும் தெரிஞ்சுது காற்று வெளியில் போனது. இதுக்கப்புறம் போனது தெரிஞ்சுதா? தெரியல தானே. இதே இப்படி வச்சுக்கிட்டு ஊதுங்க. இப்போ இந்த இடத்துல தெரியுதா? புரியுதா? அப்போது உங்கள் உணர்வு வந்து இந்த காற்றோட சேர்ந்து போகும், தெரியாமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று போய் உங்கள் ஹார்ட் பேலட்டை தொடும்போது அந்த உணர்வு வரும். அப்போ உங்களுக்கு சரியா? அது வந்து மொல்லமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மொல்லமாக இங்கே தொண்டையிலேருந்து உஃப்னு ஊத ஆரம்பிங்க. உள்ளே ஊத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காற்று இது வழியாக வெளியில் வராமல் காற்றை மேல் நோக்கி ஊதுங்க. அந்த அண்ணாக்கை நோக்கி தண்டையில் அமைக்கி ஊதுனீங்கன்னா மேலே வரும். அந்த ஊதுனீங்கன்னா மேலே ஏறிச்சுன்னா அந்த அண்ணாக்கில் போய் அந்த காற்று பட்டுக்கினே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உணர்வு போய் அங்கே நின்று தொட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ஃபவுண்டனில் வந்து இப்படி தண்ணி வருதுன்னு வச்சுங்க, அது மேலே ஒரு பந்து வச்சிட்டிங்கன்னா அந்த பந்து மேலேயே சுற்றின்னு இருக்கும், பார்த்தீங்களா? தண்ணிக்கு மேலேயே சுற்றும். இதுதான் உண்மையில் நடக்குது. இந்த தண்ணி தான் காற்று, அந்த பந்து தான் உணர்வு. ஸோ அந்த உணர்வு தான் அங்கே மேலே இருந்துக்கிட்டு இருக்குதுன்றதை புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் எதை எடுத்துன்னு போகிறீங்க 10ஆம் வாசலுக்கு மேலே? காற்றோட சேர்த்து இந்த பந்துன்ற உணர்வு தான் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை எடுத்துன்னு போய் அந்த வெட்ட வெளியில் நிறுத்துறீங்க. திருப்பி நீங்கள் கீழே வரும்போது அந்த பந்து திருப்பி கூடவே வந்துடும் உங்கள் தண்ணி கூடவே. புரியுதா? இப்போ என்ன ஆகணும், ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுனா அந்த பந்து அங்கேயே நின்றுடும். அதுதான் சமாதி. அந்த உணர்வு அங்கேயே நின்றுடும். அதோட உங்களோட இங்கே வராது. இந்த பூமிக்கோ அதாவது இந்த உடலுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வராது. சார் நீங்கள் வந்து அப்போ இன்னொன்று சொன்னீங்க, அந்த 10ஆம் வாசல்ன்றது ஒரு வர்ச்சுவல் ஹோல்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து இந்த காற்று ஆனது வந்து லைக் இன்னும் மேலே ஏறுதுன்றீங்க. அப்போ அது எப்படி அது வந்து லைக் ஆஸ்மோ டிஃப்யூஷனாக இருக்குது? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. எந்த அறிவையும் யூஸ் பண்ணாதீங்க. நம்முடைய எந்த அறிவியல் அறிவையும் யூஸ் பண்ணாதீங்க. அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா மனம் இயங்கிடும்.
உங்கள் அறிவை வந்து விட்டால் ஒழிய நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அறிவுன்றது இயங்கவே கூடாதீங்க. இப்போ இது வந்து இட்ஸ் எ வெர்ச்சுவல் ஹோல் வழியாக தான் அந்த காற்று ஏறுது. அப்போ நம்ம கேட்கலாம், வெர்ச்சுவல் ஹோலில் எப்படியா காற்று ஏறும்? அதுவே பொய்யில் வந்து ஒரு காற்று ஏறுதுன்னு சொன்னால் எவனா நம்புவானா? அது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிறது வழியாக காற்று ஏறும். அதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ நம்ம அந்த காற்று வந்து ஃபீல் பண்ண முடியாத மூக்கில் வராது. அந்த பக்கம் மேலே ஏறிச்சுன்னா மூக்கில் வரவே வராது. இது நீங்க தொண்டையிலேருந்து மேலே அடிக்க சொல்றீங்க. ஆமாம். அது எப்படி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. இல்லைம்மா, இப்போ நீங்கள் வாயெல்லாம் மூடிக்கிறீங்க. இப்போ வந்து எச்சம் முழுங்குறீங்கல்ல, அது எச்சம் முழுங்குறது கீழே போகுதில்ல, அதே மாதிரி இப்போ வந்து நெஞ்சு கூட சுருக்குங்க, தானாகவே மேலே போகும். இப்பவே வந்துடாது, அது மேலே அடிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அது மூக்கு வழியாகவும் இப்போ காற்று வரும் உங்களுக்கு. அது போக போக காற்று வராமல் போயிடும். ஏதோ ஒரு ஹீட்டாக தான் தெரியுது தவிர. இப்போ தெரியுதுல்ல, அது ஏன்னா நம்மளுடைய பிரெத் வந்து ஹீட்டு தான் யூஸ்வலாகவே. அதனால அந்த ஹீட்டு தெரியுது இல்லையா உங்களுக்கு, ஹார்ட் பேலட்டுக்கு போய் அடிக்கிறது. அவ்வளோதான். அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கிட்டே வரும். உங்களுக்கு மேலே இருந்து இறங்குற காற்றானது வந்து என்ன ஆகும்னா பயங்கர சில்னஸோட இறங்கும். இப்போ 10ஆம் வாசலுக்கு மேலே ஏறிட்டு இறங்கக்கூடிய காற்றானது வந்து சில்லுன்னு இறங்கும். பார்த்திபன், இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? பார்த்திபன் உணர்ந்திருக்கேன் சார். இது எப்போ அதிகமாக உணரும்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நினைவில் இருக்க முன்னாடி அந்த 2 ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜில் காற்று 10ஆம் வாசலில் அப்படியே மெதுவாக ஏறுறது தெரியும். அதே மாதிரி தூங்கி விழிக்கிறப்போ அந்த காற்று மெல்லமாக மேலே ஏறுறது தெரியும். ரைட், ரொம்ப நல்லாவே. அவ்வளோதான். அது ஏன்னா அந்த நேரம் நமக்கு வந்து மனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மனம் இயக்கம் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தை தான் அது யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அமைதியாக இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து எல்லாமே பிக்கப் ஆகும். ஒரு மாதம் 2 மாதம் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஆனால் அந்த ஒரு 45 மினிட்ஸ் தாண்டாதீங்க தயவுசெய்து. கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். ஏன்னா இதனுடைய உஷ்ணம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு உடம்புல தாங்க முடியாத நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ காம்ப்ளிகேஷன் இல்லாமல் போகலாம். அதனால் மொள்ள மூலமாக பண்ணுங்கள். அந்த புருவ மத்திய தியானத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது ஒரு 1/2 hour கூட பண்ணலாம். ஆனால் காற்று ஏற்றுறத 1/4 மணி நேரத்துக்கு மேலே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 months அப்படி பண்ணாதீங்க. அப்புறமேட்டா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க சார், லைக் இன்னும் அதாவது எண்ணெய் குளியல் வந்து அந்த 10ஆம் வாசலில் நிறுத்த சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த காற்றானது அது வந்து அதை நோக்கி பயணிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுவும் ஒரு வளர்த்த டெக்னிக். ஆமாம், அதையும் நீங்கள் பண்ணலாம். அதை தான் நான் இப்போ மேலே பண்ண சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுங்கன்றேன். அண்ணாக்காண்ட நிற்கிறத இன்னும் மேலே போயிடுங்க. அதை தியானமாக நிறுத்தும் போது இப்போ இங்கே காலியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மனம். அப்போ காற்றானது மேலே ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இங்கேருந்து தியானம் பண்ணுறீங்க, இங்கேருந்து தியானத்தில் நீங்கள் அந்த இடத்த நோக்கி பண்ணுறீங்க. எங்கே அண்ணாக்கு மேலே உணர்வு வைக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இங்கேருந்து நீங்கள் பெனிட்ரேட் ஆனீங்கனாலே அங்கே தான் போய் சேருவீங்க. வெளியிலேருந்து உள்நோக்கி வந்து உங்கள் உணர்வை திருப்புனீங்கன்னா உங்கள் உணர்வு யூஸ்வலாக இப்படி பார்ப்பீங்க. தியானம் பண்ணும்போது இப்படி பார்த்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இப்படி நோக்கி உங்களை நோக்கி திரும்பி உள்ளே பண்ணும்போது உங்கள் உணர்வு குவியல் வந்து கரெக்டாக அந்த அண்ணாக்கு மேலே போய் தான் நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா மனம் நின்று போச்சுன்னா காற்று மேலே தானாக அடித்து மேலே ஏறும். நீங்களே பண்ண தேவை, தானாகவே ஏறிடும் அது.
அது வந்து அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் தான். அப்போ நீங்கள் வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து தொண்டையிலேருந்து அந்த காற்றை மேலே ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகிடும். சார் இன்னும் சின்ன இதுங்க, ஆ இப்போ நெஞ்சு போட்ட சுருக்கி காற்று எடுக்கிறது சார், காற்றை உள்ளே இருந்து எடுக்கும்போது வயிறு வெளியில் வந்துடும், விடும்போது காற்று உள்ளே போய் அந்த பொசிஷன் தான் சார். அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ வந்து நெஞ்சு கூட விரிச்சிங்கனாலே காற்று அந்த வயிறு வந்து கீழே தான் போகும். உள்ளே போயிடுங்க சார். ஆமாம். கீழே போகும், உள்ளே போகாது, கீழே போகும். நீங்கள் நெஞ்சு கூட சுருக்கி மேலே ஏற்றும் போது வயிறு உள்ளே போகும். காற்றை உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியில் வரும். சரிங்க சார். அதாவது மூக்கிலேருந்து காற்றை இழுக்கிறீங்க பாப்பா, சரி. அது அப்படியே நேராக நெஞ்சு கூடுக்கு போகுது. கரெக்டா? ஆமாங்க. அந்த நெஞ்சு கூடு என்ன ஆகுதுன்னா நல்லா அப்படியே ப்ளோ ஆகி பலூன் மாதிரி லங்ஸ் வந்து வீங்கிடுது. சரி சார். இப்போ காற்று ஃபுல்லாக ரொம்பி போச்சு நுரையீரலில். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து காற்றை மெல்லாம மேலே ஏற்ற ஆரம்பிக்கணும். எப்படி நெஞ்சு கூட சுருக்கி காற்றை வந்து மேலே அடிக்கணும். சரி சார். மெல்லாம மேலே ஏற்றுனீங்கன்னா இப்போ வயிறு உங்களுக்கு உள்ளே தான் போகும். காற்று உள்ள போகும்போது வயிறு வெளியில வரும். காற்றை நீங்க மேலே ஏற்றும் போது வயிறு உள்ள போகும். புரியுதா? வயிறு காற்றை வந்து மேலே உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே போகுங்களா? வயிறு உள்ள போகாது, வயிறு வெளியில வரும். வெளியில வரும். அதான் சார். ஆமா, வெளியில வரும். ஏன்னா குடலெல்லாம் அமுக்குது இல்லை அது. ஆமாங்க, அதான் சார். வெளியில வரும்போது உள்ள இருந்து மேலே. அவ்வளோதான். அதை பற்றிலாம் ஏன் கவலைப்பட்டு கிடக்குறீங்க? நீங்கள் காற்றை மட்டும் ஏற்றுறது இறக்கத்தை மட்டும் பாருங்கள். வயிறு உள்ளே போனான்னா வெளியே போனான்னா அதெல்லாம் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே. அப்போ அந்த டங்க் எதுனா பொசிஷன் எதுனா இருக்கா சார்? இல்லை டங் அப்படியே வாயை அப்படியே க்ளோஸ், நீங்கள் வாயை க்ளோஸ் பண்ணாலே டங்கெல்லாம் தன்னால் பொசிஷனுக்கு போயிடுமா. அதை நாக்கை இப்படி திருப்பி உள்ளே வைக்கிறது, கேசரி முத்திரை அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. இல்லை அது மீன் பண்ணுவாங்க சார். பட் நம்ம மவுத் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஹேரை க்ளோஸ் ஹேர் மேலே அடிக்கும்போது அந்த பொசிஷன் அப்போ அந்த டங் எதுனா பிளாக் பண்ணுறேன். இல்லை, டங்கு ஏன் பிளாக் பண்ணுது? உங்களுக்கு டங்குக்கும் ஹார்ட் பேலட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும். பின்னாடி வந்து போஸ்டீரியர் ஃபெரஞ்சல் வாலில் இருக்கக்கூடியது வந்து அந்த சாஃப்ட் பேலட் வந்து போஸ்டீரியர் ஃபெரஞ்சல் வாலை போய் மூடிடும். அப்போ வந்து மூக்கு வழியாக காற்று வர்றதை தடுக்கப்பட்டுரும். அப்போ நடுமத்தியில் ஒரு ரூம் மாதிரி ஆகிடும். அந்த ரூம் வந்து மைண்ட் இல்லாத போது அந்த ரூம் வழியாக காற்று மேலே ஏறிடும். இப்போ ரூமுக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் ஓடுற இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ அந்த ஃபேன் ஓடுறதுல வழியாக மேலே போயிடும். அந்த ரூம் தான் உள்ளே க்ரியேட் ஆகும். எது உங்கள் வாய்க்குள்ளே போஸ்டீரியராக இருக்கிற சாஃப்ட் பேலட்டை போய் அங்கே ஒட்டிக்கும். போஸ்டீரியர் ஃபெரஞ்சல் வாலில் ஒட்டிக்கும். தொண்டையோட பின்பகுதியில் ஒட்டிக்குமா சாஃப்ட் பேலட்டு. அப்போ காற்று வந்து மேலே போகாது. எங்கே மூக்குக்கு போகிறதுக்கு வழி இல்லை. வாய் வழியாக தான் இப்போ வந்தாகணும். இப்போ வாயையும் மூடிட்டோம். அப்போ 4 பக்கமும் மூடியாச்சு. மீதி இருக்கிற இடம் அந்த அந்த ரூமுக்குள்ளே இருக்க ஃபேன் ஓட்டை தான். அந்த ஃபேன் ஓட்டை வழியாக காற்று மேலே போயிடும். அது வெர்ச்சுவல் ஹோல். அது நடக்கும். அது நீங்கள் பழகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி வருதுன்ட்டு. வேறப்பா? வேற யாரும் கேட்கணுமா? சார் இந்த மவுத்தை ஓப்பன் பண்ணி சொல்றேன் சார். அப்புறம் நெக்ஸ்ட் வாய்க்கு மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இம் சொல்லணும். சொல்லணுமா சார்? ஆமா, இம். ஒரு ஓம் சொல்லணும், ஒரு இம் சொல்லணும். ஓ இம், அவ்வளோதான். ஓ இம். வாயை திறந்து ஓ. ஓ வாயை திறந்து இருக்கு. இம் வாயை மூடி இருக்கு. ஓ
ஓவையும் வந்து ஃபுல் லென்த்துக்கு போங்க, இம்மையும் முழுசாக மூச்சு இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கு இம்முன்னு. அப்போ தான் அந்த மைண்டு நிற்கும். ஓகே சார். சார் 4 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல சார், அது ம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓம், அதுக்கப்புறமா வந்து 15 மினிட்ஸ் வந்து இன்ஹேல், ஹோல்ட் இட், டன் ஃபார் எக்ஸேல். இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ஓம் பண்ணுறீங்க. ஓம் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து தியானம் பண்ணுறீங்க, பூர்வ மத்திய தியானம் பண்ணுறீங்க. பூர்வ மத்திய தியானம் பண்ணி உங்களுடைய 50% மைண்டை இறக்குறீங்க. அடுத்தது மூணாவதாக தான் நீங்கள் வந்து பிரெத் வாட்ச் பண்ணுறீங்க. அந்த மேலே ஏறுற பிரெத்து கூடவே நீங்கள் போய் கீழே இறங்கணும். நாலாவதாக வந்து அந்த வாசல் ஓப்பன் ஆகி மேலே போகிறீங்க. அந்த நாலாவதான்றது வந்து லேட் ஆகும். இந்த 3 தான் மெயினாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பூர்வ மத்திய தியானத்தை கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுங்கள். 15 மினிட்ஸுன்றத 30 மினிட்ஸு, அதுக்கப்புறம் இதை பண்ணுறது நல்லதாக இருக்கும். வேற யாருக்காவது இருக்காப்பா சந்தேகம்? இதோட முடிச்சுக்கலாமா? சார் இந்த இன்னர் சொல்றாங்க சார், அது உஜய் சொல்றாங்க சார், அதை பத்தி சொல்ல முடியும்? என்னமா என்னப்பா புரியல? உஜய் பிரித்து புரியல. உஜய் இன்னர் உஜய் பிரித்து. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து யாரோ ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்கன்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. உள்ளுக்குள்ளேயே ஆடக்கூடிய சுவாசத்தை சொல்கிறீங்களா? ஆமாங்க சார். அதெல்லாம் அப்புறம் வரும். நீங்கள் ஏன் அதை கவலைப்படுறீங்க? இதை மட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓகே சார். இதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து மாறும். ஓகே ஆனால் நீங்கள் ஜீவசக்தி வாயு எல்லாம் பேச வேண்டாம். ஓகே சார். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஓகே சார். உங்கள் உணர்வு போய் அங்கே நிற்கணும், அவ்வளோதானே வழிய. அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆகிட்ட பிறகு அங்கே ஆக்சிஜனுக்கும் தேவைப்படாது, கார்பன் டை ஆக்சைடும் தேவைப்படாது இந்த உடம்புக்கு. ஓகே. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காற்று அப்படி மேலே போய் உட்காந்து சுழலுதுன்னுவாங்க. ஒரு குரூப்பு காற்று 10ஆம் மாதத்தில் ஏற்றின பிறகு அது மேலே போய் சுழண்டுக்கினே இருக்கும், அதை வச்சுக்கிட்டே அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அது வந்து உண்மை அல்ல. சரியா? நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து மூலாதாரத்திலிருந்து பிரீத் ஒர்க்னு சொல்றாங்க சார். மூலாதாரத்துல இல்லை, நீங்கள் மூலாதாரம் அதெல்லாமே வேணாம்மா. எதையுமே வந்து போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. ஓகே சார். எதையுமே நம்ம வந்து பேசிக்கணும். நம்மளுக்கு வேண்டியது மட்டும் எடுத்துப்போம். மூலாதாரம்ன்றது வந்து மூலத்திற்கு ஆதாரமாக இருப்பது தான் மூலாதாரம். ஏதோ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு மூலப்பொருளாக இருப்பது தான் வந்து மூலாதாரம் சொல்கிறது. அப்போ இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு மூலப்பொருளாக இருப்பது உயிர் தானே. இந்த உயிர் இல்லைன்னா உடம்பு உருவாகாது தானே. அப்போ உயிர் இருக்கிற இடம் எங்கே சொல்லியிருக்கிறோம்? 2 காதுக்கு நடுவில் இதில் தானே, இங்கே தானே சொல்லியிருக்கோம். அப்போ மூலாதாரம் இங்கே தானே இருக்குது, இங்கே கிடையாது, கீழே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து அது அது நம்ம இதுலேயே கொடுத்துருப்போம் பாருங்கள். நம்முடைய இதுலேயே குண்டலினி பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே. அதை வந்து குண்டலினா இன்ன அது கீழேருந்து மேலே ஏறுதா இல்லை மேலேருந்து கீழே வருதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ ஒரு மூலம் தான் இருக்குது, 2 மூலம்லாம் கிடையாது. மேல் மூலம் கீழ் மூலம்லாம் கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு ஒரு ரப்பர் ப்ராடக்ட்னா என்ன மூலம்? ரப்பர் தானே தானேங்க. ரப்பர் ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறது ரப்பர் தானே மூலமாக வச்சு அதை வந்து டிசைன் பண்ணுறோம். அப்புறமேட்டா அதுக்கு ஒரு இன்னொரு மூலம்னு எப்படி சொல்லுவோம்? இது ஒரு ரப்பர் அது ஒரு ரப்பரா? இல்லையே. அப்போது இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு மூலம்தான், அது உயிர் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன் உங்களை, சரியா? அப்போ கூட நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, கழுத்தில் அடிபட்டுடுது, அப்போ ஸ்பைனல் கார்டு பாதி கட் ஆகிடுது. அப்படி இருந்தும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் கீழே அசைவே இருக்காது. இப்போ அவங்க தியானம் பண்ணக்கூடாதா? என்ன பண்ணலாம்? புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா நிறைய வந்து
பாதி புக்கை படிப்பாங்க, பாதி தன்னுடைய கதையை விடுவாங்க. இதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்ம குருநாதர் தலையாட்டி சித்தர் வந்து இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெளிவாக கொண்டு போனார். எடுத்துகிட்டு போய் இதுதான் 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 காட்டினாங்க. இல்லைன்னா இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எந்த புக்கிலையும் போய் படிக்கலை. இது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போய் காட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே காட்டி கொடுத்தாங்க. இதுதான் பாரு அப்படின்ட்டு அந்த சமாதி வரைக்கும் கூட்டும் போய் சமாதியில் நின்று நானும் அதுவும் ஒன்று அப்படின்றத புரிஞ்சு தான் வெளியில் உடையான்ட்டாங்க. அது வரைக்கும் கொண்டு போனாங்க. சொன்னால் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் மாறுபட்டு எதையும் யோசிக்க வேண்டாம். ரொம்ப தெளிவாக சிம்பிளாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ 70,000 நாடி உடம்புல இருக்குது, இருந்துட்டு போட்டோமே, நம்மளுக்கு தான் உடம்பே தேவையில்லையா? நமக்கு வேண்டியது உணர்வு, உயிர். இந்த 2 விஷயந்தான். உணர்வுன்றது நான், உயிர்ன்றது வந்து ஆத்மாவாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா ஆகணும், அவ்வளோதான். இவங்க 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா வேறு எதுக்குமே இடம் கிடையாது. ஏங்க நீங்கள் கார் ஓட்டினா போதாதாங்க? கார் ஓட்டுறதுக்கு என்ன வேணுங்க? ஸ்டேரிங்கு தெரிஞ்சால் போதும், கியர் தெரிஞ்சால் போதும். அதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸு நெட்டுக்கிட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இருக்கான்னா? அதை மெக்கானிக் பார்த்துக்கு போகிறான். நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? வண்டி நின்று போச்சுன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறான்னா கொடுக்க போகிறான். நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் ஒரு டவுட் சொல்லுங்கம்மா. வந்து ஆட் இன்னேல் பண்ணுறச்சு இன்னேல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அந்த காற்றை வந்து இங்கேருந்து தொண்டைக்குடி வந்து மேலே ஏற்ற சொல்லுவீங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம இன்ஹலேஷன் வந்து அது கண்டினியூ ஆகுங்களா? இல்லை அதே காற்றை நீங்கள் வந்து இழுக்க முடியாது முதல்ல ஆரம்ப காலத்தில். இப்போ நீங்கள் மேலே அடிச்சிங்கன்னா அது என்ன மூக்கு வழியாக வெளியே வந்துடும். திருப்பி மூக்கிலேருந்து இழுங்க உள்ள, திருப்பி ரொப்புங்க, திருப்பி அடிங்க. இப்படி தான் பண்ணணும். அது ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு என்ன ஆகுனா இந்த மூக்கு வழியாகவே நீங்கள் இழுக்கவே மாட்டீங்க. இந்த காற்றே மேலே போய் மேலே போய் மேலே போய் கீழே வந்துட்டுருக்கோம். அது வந்து அவர் கேட்ட மாதிரி அது உள் சுவாசத்தினுடைய விஷயம். அது இப்போ தெரிஞ்சிக்க வேண்டாம். இப்போ முதல்ல இதை அடிக்கணும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். சார் இந்த மயில் குத்து, குயில் குத்து, ஆ ஊ அதெல்லாம் சார், அதாவது நான் ஒன்று சொல்கிறேன். இப்படி கையை தூக்குறேன். இந்த கையை தூக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுங்கள். முதல்ல எனக்கு ஒரு எண்ணம் வரணும், கையை தூக்கு அப்படின்ட்டு. அப்போ கையை தூக்கிட்டேன். இப்போ கையை கீழே போடணும்னு ஒரு எண்ணம் வரணும். கையை கீழே போட்டேன், சரியா? அப்போது இந்த கை என்ற உடம்புல இருக்க ஒரு அங்கத்தை அசைக்கணும்னா நம்மளுக்கு எண்ணம் வரணுமா இல்லையா? ரைட்டு தானே? இப்போ நம்முடைய மோட்டிவ் என்ன? எண்ணம் வரக்கூடாது. எண்ணம் வரக்கூடாது தானே நம்ம மோட்டிவ். எண்ணம் வந்தால் மனம் வந்து பெருசாகிடும். எண்ணத்தினுடைய தொகுப்பு வந்தால் பெருசாகிடும். அப்போது நீங்கள் குனிகிறேன் நிமிர்றேன்னா எத்தனை ஆட்டு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். குனியறதுக்கு ஒரு எண்ணம், நிமிர்றதுக்கு ஒரு எண்ணம். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் மனம் எங்கே நிம்மதியாக வந்து அமைதியாக இருக்க போது, மனம் எங்கே வந்து காணாமல் போக போகுது? போவாது. அதெல்லாம் நீங்கள் வந்து எதையுமே கிடையாது. மனம் ஆடாமல் ஆடாதீர், அசையாதீர், வேறொன்றையும் நாடாதீர். வள்ளல் பெருமானுடைய பாட்டு. ஆடாதீர், அசையாதீர், வேறொன்றும் நாடாதீர். அப்போ ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எது? உங்கள் மனம். இந்த மனதை வந்து ஆடவே வைக்காத. அப்போ அதுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கொண்டு வராத. கையை தூக்கணுன்றது ஒரு எண்ணம். எண்ணம் இல்லாமல் தானாக கை தூக்கிக்குமா? வராது இல்லையா? நீங்கள் நினச்சா மட்டும்தான் கை தூக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்கனாலே மனம் இயங்குதுன்னு அர்த்தம். இயங்குகிற மனத்தில் நீங்கள் காற்றை ஏற்றுனீங்கன்னா ஏறாது. அதனால் அதெல்லாம் வந்து அது கூட இன்னொருத்தருங்க இருக்கிறாங்களே, அப்படியே வந்து அப்புக்குன்னு ஒரு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு கற்றுத்தரார் ஒருத்தர். அதை பாருங்கள். அதை வந்து குழந்தைங்களை வச்சு கற்றுத்தராருங்க. அந்த குழந்தை வந்து அப்படி கற்றுது. ஒரு 12-13 வயசு ஒரு பெண் குழந்தை. அதெல்லாம் வேண்டியதில்லை. அந்த மாதிரி வந்து தவறான பாதையில் போகிறாங்க. அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாதுங்க.
சார் அப்புறம் இன்னொரு டவுட்டு, ஆ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்கணும். ஆ. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, ஆ. நான் கேட்குறேன். காற்றை வந்து 3 இடத்துல நிறுத்த முடியும். ஒன்று வந்து காற்றை உள்ளே இழுத்து நம்ம நுரையீரலை நிறுத்த முடியும், அது ஒரு பிளேஸு. இன்னொன்று மூக்கு வழியாக வெளியில் உள்ளே இழுத்த காற்றை வெளியில் விட்டு நிறுத்த முடியும், அது 2வது பிளேஸு. 3வது பிளேஸ் வந்து நம்ம காற்றை வந்து 10ஆம் வாசல் வழியாக மேலே ஏற்றி நிறுத்த முடியும், ம் அது 3வது பிளேஸ். ம் நம்ம இப்போ பேசுறது அந்த 3வது பிளேஸ் நிறுத்தினாதான் மனம் நிற்கும். கரெக்டாக? மனம் நிற்கிறதுக்காக நம்ம சொல்லலை அது. இப்போ நீங்கள் காற்றை வெளியில் எடுத்து போய் நிறுத்துறீங்கல்ல, ஆமாம். அப்பயே மனம் நிற்கும். காற்றை உள்ளே நிறுத்துனீங்கனாலும் மனம் நிற்கும். ஓகே. நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. மனம் நின்ன உடனே, மனம் காலியானோடனே கதவு திறந்துடுது இல்லை, ம். கதவு திறந்தோடனே நான் உள்ளே போகணும்ல, ஓ ஓகே. அதுதானே முக்கியம். நான் வெளியே போய் என்ன பிரயோஜனம்? அதுதான் யூஸ்வலான இறப்பு. யூஸ்வலான இறப்பு மூக்கு விட்டு வெளியில் போயிடுறது. இப்போ உள்ளே இருக்கிறது இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய தேவையே என்னென்னா 10ஆம் வாசல் திறந்தோடனே டபுக்குன்னு நம்ம உள்ளே போயிடணும். அப்போ மேலே போய் நிற்கிறது தான் அதுதான் பண்ணுற எய்ம். அதுதான் அதான். அதான். ஓகே சார், தேங்க்யூ. நான் வந்து ஒரு பிகினர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து குரு மத்திய தியானம் பண்ணும்போது ம் நிறைய சமயம் வந்து ஒன்றும் அமைதியாக ஆயிடுது. ஆனால் நிறைய டைம் வந்து தலைவலி வருது. அது நான் தப்பா பண்றதுனால வருதா? இல்லைம்மா, அது தலைவலியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி வரும்மா அது. ஏன்னா வேகமாக ஓடிட்டு இருக்கிற மனசை நம்ம சடனாக நிறுத்துறோம் இல்லையா, அதனால் அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் நம்மளுக்கு காட்ட தான் செய்யும். சரிங்க. அது நீங்கள் வரும்போது கொஞ்சம் பேரசிட்டமால் அந்த மாதிரி டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கங்க போதும். ஓகே, சரி தைலம் தடவலாம், அந்த மாதிரி தடவிக்கலாம். சரி. அது கூட கொஞ்சம் நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது தியானம் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வருத்தமான மூடில் இருக்கும்போது பண்ணாதீங்க. ம் சரிங்க சார். அதுக்காக தான் நம்ம காலையில் எழுந்தவொடனே பண்ண சொல்கிறது. ஓகே. ஏன்னா தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்மளுக்கு எந்த மூடும் இருக்காது இல்லையா, அதனால் ஒரு நார்மல் மோடில் இருப்போம். அதுக்காக தான் அதை பண்ண சொல்கிறோம். சரிங்க. தேங்க்யூ. ஆ சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுட்டு சார். ஆ இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணோம் நம்ம வந்து அன்கான்சியஸ்ல இப்போ அது என்ன நடக்குது. இல்லை நான் வந்து தூங்கிட்டேன். தூங்கலாம் இல்லைம்மா, நீங்கள் அதெல்லாம் பற்றி எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க, அவ்வளோதான். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகே ஓகே சார். ஓகே. அந்த இடத்துல எந்த அனுபவங்களும் இல்லை உங்களுக்கு, அதனால அது தெரியல. ஆமாம், அனுபவமே சரி. அந்த அனுபவமே இல்லாமல் இருக்குதுன்றதுனால தெரியல, அவ்வளோதான் உங்களுக்கு. அதனால நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்ச நாள் போக போக தெளிஞ்சிடும். இல்லை, நீங்கள் தூங்குறதுனா தூங்குங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா தலை தொங்கிடும், தூங்கின்னு இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு விழிப்பு வரும், அப்புறம் டகால் தலையை திருப்பி எழுப்பி திருப்பி தியானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் போக போக பழகிடும். சார் இந்த வள்ளலார் சொன்னதா 7 திரை சொல்றாங்களா சார், அது என்னங்க சார்? அது 7 ஸ்கிரீன் 7 மாயா விளக்குன்னு சொல்றாங்க சார். அது இல்லைம்மா, அது போனால் நிறைய பெருசாக போகும். நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், நம்ம யூடியூப்லேயே பதிவுகள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் அது பேசி முடிக்கிறதுக்கு. ஸோ அது திரைகளை பற்றி, அந்த ஒளிகளை பற்றி எல்லாமே அதில் கொடுத்துருக்குது, அது பாருங்கள். ஓகே சார், தேங்க்ஸ். கேள்வி இல்லை, ஆனால் ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப எளிமையாக எங்களுக்கு சொல்லிட்டீங்க ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான விஷயத்த. ஆனால் நான் வரும்பொழுது உள்ள பயங்கரமாக பயந்து தான் வந்தேன். இது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால அந்த முதற் படியை மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி முயற்சி பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு
உற்சாகமூட்டுற ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி. ஓகேம்மா ஓகேம்மா. ராஜன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். ஓகே ஓகேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரைட்டுப்பா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆ சார். ஓகேம்மா. தேங்க்ஸ் சார். ரைட் சார். நன்றிம்மா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரைட்டுங்க நன்றிங்க. நன்றி. இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட்.